ராஜபாளையத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலின் இரவு நேர காவலாளிகள் இருவர் கோவிலுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவநாடத்தை சேர்ந்த பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி ஆகிய மூவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நட்டாசை தவிர்த்து அருளிய சுவாமி கோவிலில் காவலாளிகளாக வேலை பார்த்து வருகின்றனர். பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் இரவு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் காலை 6 மணி அளவில் மாடசாமி கோவிலுக்கு வந்தபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். அருகே இருந்த உண்டியல் சேதமாகி இருந்தது. இதுகுறித்து கோயில் அதிகாரிகளிடம் மாடசாமி தகவல் கூறியுள்ளார். அவரது தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று ஆய்வு செய்தனர். உண்டியல் உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. தகவல் அறிந்து இறந்த இருவரது உறவினர்களும் கோயிலின் முன்பு திரண்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஜிஹெச் போங்கண்ணே. அண்ணே ஜிஹெச் போங்கண்ணே. இதனையடுத்து இருவரது உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவர்களின் உடல்களை வாங்க மாட்டோம் என தற்போது உறவினர்கள் தெரிவித்து வருகின்றனர். கோயிலில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு டிஎஸ்பி ஃபசினா பிவி தலைமையிலான காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். ஜிஹெச் போங்கண்ணே. வந்துருச்சுண்ணே.